Hello friends, வணக்கம் and welcome back to Critex Mono. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ரைஃபிள் கிளப் 2025ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன ஒரு மஸ்ட் வாட்ச் ஆன மலையாளம் ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. தமிழ் டப் வெர்ஷன்ஸோட உங்களுக்காக இருக்கு, கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. 7 out of 10 ரேட்டிங் தர அளவுக்கு ஒர்த் வாட்ச் ஆன ஒரு நல்ல மூவி தான் இது. அனுராக் கஷ்யப், திலீப் போத்தன், ஹனுமன் கை, தர்ஷா ராஜேந்திரன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல தரமான ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா தான். ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, அனுராக் கஷ்யப்க்கு 2 தருதல பசங்க இருக்காங்க. பர்த்டே பார்ட்டி கொண்டாடி ஒரு பொண்ணு கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணும்போது அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் பண்ணக்கூடிய சம்பவத்தினால அந்த பசங்களுக்கு என்ன ஆச்சு, அதுக்கு பழி வாங்குற விதமா நம்ம கதையோட வில்லனான அனுராக் கஷ்யப் அந்த கப்பலை தேடி சுத்திக்கிட்டு இருக்க டைம்ல பாத்தீங்கன்னா, ஊருக்குள்ள ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு நடிகர் பாத்தீங்கன்னா ஹண்டிங் கத்துக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவரோட அடுத்த படத்துல ஸ்டைலிஷா செம்மையா இருக்கணுங்கிறதுக்காக ரைஃபிள் கிளப்ல ஒரு மெம்பரா சேர்ந்து ஹண்டிங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ரைஃபிள் கிளப்ல யாரெல்லாம் இருக்காங்க, என்ன பண்றாங்க, இந்த கப்புள்ஸ் வந்து அந்த கேங்கோட தஞ்சம் அடையும் போது வில்லன் பழி வாங்க களத்துல இறங்கும் போது ஆர்ம்ஸ் டீலரா இருக்கக்கூடிய வில்லனுக்கும் ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரைஃபிள் கிளப் மெம்பர்ஸ்க்கும் நடக்கக்கூடிய சம்பவம் என்னங்கிறத தரமான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமாவா பிரசென்ட் பண்ணிருக்காங்க. 18+ தான். வயலன்ஸ் ரத்தம் தெரிக்க ரொம்ப கிளவரியான ஃபன்னி ஸ்கிரீன் பிளேல கமர்ஷியலா ஒரு மூவியை இந்த அளவுக்கு ஃபேமிலி டிராமா மைண்ட் செட்ல பிரசென்ட் பண்ண முடியுங்கிறது இந்த மூவி பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ரீசெண்டா ரிலீஸ் ஆன மேக்ஸ் கைதி மூவியோட ஒன் லைன் ஸ்டோரி எல்லாமே சிமிலரா இருந்தாலும் ஒரே ஒரு ஹீரோ சென்ட்ரிக்கா போகாம பல கேரக்டரை வச்சு சப் ஸ்டோரிஸை இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தி சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரியை தட்டி தூக்கி நொறுக்கி போட்டிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். பெர்ஃபார்மன்ஸ் தரமா இருந்துச்சு, ஒரு கேரக்டருமே செம சாலிடா இருந்துச்சு. அனுராக் கஷ்யப்போட காமெடிக்கலான வில்லத்தனம் மூவில செம்மையா கிளிக் ஆஃப் ஆயிருக்கு. அதை தாண்டி திலீப் போத்தன் தான் மேஜரான ஹீரோ சென்ட்ரிக் ரோல் எடுத்து பெர்ஃபார்ம் பண்றாரு. அதை தாண்டி நோட்டபிளான ரோல்ல எல்லாருமே உங்களுக்கு கொடுத்த ரோல் ஜஸ்ட் பண்ணி நீட்டாவும் ப்ராப்பராகவும் நடிச்சிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ஆக்ஷன் டிராமாவை இன்ட்ரெஸ்டிங்கா பிரசென்ட் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆவரேஜா சிம்பிளான டோன்ல டேக் ஆஃப் ஆனாலும் செகண்ட் ஆஃப் சூப்பரா இம்ப்ரெசிவா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல தரமான சம்பவம் பண்ணி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிருப்பாங்க. பல கேரக்டரை வச்சு இம்ப்ரெசிவான பில்டப் சீன்ஸை கொடுத்து அந்த கேரக்டருக்கான டெஃபினிஷன்ஸை கொடுத்தது மட்டும் இல்லாம 1990s நடக்கிற மாதிரியான பீரியாடிக்கல் டிராமா செட் இருக்குன்னு சொல்லி பயங்கரமா மெனக்கெட்டு எஃபெக்டிவா நிறைய விஷயத்தை பிளேஸ் பண்ணிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமோகிராஃபி, சாங்ஸ் சொல்லி எல்லாமே படத்துல குறை சொல்ல முடியாத அளவுக்கு டெக்னிக்கலோட மூடி மைண்ட் செட்டை என்ஹான்ஸ் பண்ற மாதிரி பல விஷயத்த மூவில ப்ராப்பரா ஜஸ்டிஃபை பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. ஒன்னொன்னு ஒரு ரகங்கிற ஸ்டைலுக்கு தான் இறங்கி தரமான ஒரு சம்பவத்தை நீட்டா பிளேஸ் பண்ணி பிரசென்ட் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு ப்ராப்பரான ஒரு ரைட்டிங் இருந்துச்சு. கண்டென்ட், கேரக்டரைசேஷன், கான்ஃபிளிக்ட்னு சொல்லி எல்லாத்தையுமே கரெக்டான ஒரு ஸ்டைலிஷ் த்ரில்லரா நீட்டா பிரசென்ட் பண்ணிருந்தாங்க. பட் மெயின் கோர் கான்செப்டே பாத்தீங்கன்னா இந்த ரிவெஞ்ச் த்ரில்லர் டிராமாவை சுத்தி தான் ரிவால்வ் ஆகுதுங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்க உங்களாலேயே தெரிஞ்சுக்க முடியும். 2 hours பிரசென்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் டிராமா தான் இது. பட் ஒரு சில விஷயம் பிரெடிக்டபிளா மாசான டோன்ல ரிப்பீட்டிவா தான் பிரசென்ட் பண்ணிருக்காங்க. அதை மட்டும் அவாய்ட் பண்ணியிருந்தா செமையா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. மூவில ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்தில் அஃபெக்ட் பண்ணலாங்கிறனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பட் 18+ தான். வயலன்ஸை திணிச்சு எடுத்து வச்சிருக்காங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரைஃபிள் கிளப் மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 7 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you and love you all.